ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கமெண்ட்டில் கேட்குற வீடியோ வந்து ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் வந்து ரப்பர் பேண்டில் யூஸ் பண்ணி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்கெட்ச் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட்ஸ் வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து ஐஸ் குச்சி வந்து தேவைப்படும். அதுக்கடுத்து பேம்பு ஸ்டிக் வந்து தேவைப்படும். அல்லாட்டினா வந்து சின்ன ஒல்லியான குச்சி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டுறதுக்கு வந்து கார்ட்போர்டு வந்து ஏதாவது ஒன்று தேவைப்படும். இது இருந்தாலே போதும், ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டர் வந்து சூப்பராக வந்து செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கெட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே உள்ள பார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு பார்த்து வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வெட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ரப்பர் பேண்டை வந்து அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். 2 ரப்பர் பேண்டு இல்லைன்னா ஒரு 3 ரப்பர் பேண்ட் கூட வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் 2 இது வந்து வச்சுக்கிறேன். வச்சதுக்கு அடுத்து அந்த ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சுற்றி வச்சு நல்லா வந்து ரப்பர் வந்து போட்டு டைட் வந்து பண்ணிக்கிறேன். நல்லா 5-6 சுற்று வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக இருக்கிறோம். அடுத்து வந்து உருவிட்டு வராது. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா வந்து இழுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். இதை வந்து பார்த்து வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து கார்ட்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து வெட்டணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரவுண்டு வந்து தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டிக்கோங்க. இது வந்து ஒரு 4 பீஸ் வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. 4 பீஸை வந்து நான் வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து 2 பீஸை வந்து அரைவட்டமாக வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அரைவட்டமாக எடுக்கிறது நடுவில் வந்து நல்லா கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸ்கெட்சை வந்து நடுவில் வைக்கிற அளவுக்கு. அவ்வளோதான். அதுக்கடுத்து அந்த பெரிய ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கீழே ஒன்று மேல் பார்ட் ஒன்று வைக்க போகிறோம். நடுவில் வந்து அந்த அரைவட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வச்சு ஒட்டிட போகிறோம். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் ஃபெவிகால் அல்லாட்டினா க்ளூ அப்ளை பண்ணி கூட ஒட்டலாம். எதுனாலும் ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கிறோம். சரி, ஓகே. இதை வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டினதுக்கு அடுத்து நம்ம ஸ்கெட்சை வந்து நடுவில் வந்து பார்த்து வந்து வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில். சரி, ஓகே. அங்கே வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த பார்ட்டை வந்து கரெக்டாக வந்து வச்சு ஒட்டிக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்கெட்ச் அளவுக்கு வந்து அந்த கார்ட்போர்ட் இருக்குது. கொஞ்சம் ஸ்கெட்ச் வந்து பெருசாக எடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு கார்ட்போர்டு கூட அந்த அரைவட்டமாக வந்து வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்னொரு ரவுண்டு வந்து மேலே வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து பாதி பார்ட் வந்து இது வந்து முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கு அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது கலர்ஸ் ஏதாவது வந்து கொடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. சரி, ஓகே. அதுக்காக நான் பிளாக் கலர் வந்து ஃபுல்லாக வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதுபோக வந்து என்கிட்ட வந்து இப்போ வந்து பிளாக் கலர் ஃபுல்லாக கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து என்கிட்ட ஒரு ஸ்பைடர் வந்து பொம்மை சின்னது ஒன்று இருந்துச்சு, கீ செயின் மாதிரி உள்ளது. இதுக்கு ஒரு ரெட் கலர் வந்து அடித்து வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் ரெட் கலர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் எதாவது பிரிண்ட் அவுட்டில் இல்லைன்னா ஏதாவது ட்ராயிங் கூட நீங்கள் வரையணும்னா வரைஞ்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இதை வந்து நம்ம வந்து கலர் பண்ணி வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து கைப்பிடிக்கும் வந்து உங்களுக்கு பட்டை எவ்வளோ தேவைப்படுதோ உங்கள் கை அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான பீஸையும் இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சென்ட்ரு பார்த்து வந்து இதை வந்து ஒட்ட போகிறோம். இது இன்னும் காயலை. காயறதுக்கு முன்னாடியே வந்து ஒட்டிட்டு ஃபுல்லாகவே காய விட்டுடலான்னு பார்த்தேன். சரி, ஓகே. இங்கேயும் க்ளூ நடுவில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கு அடுத்து அந்த பார்ட்டை வந்து நடுவில் வந்து கரெக்டாக வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு இது முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து வேல்க்ரோ வந்து ஒட்டினோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும், அந்த இது வந்து ஒட்டுறதுக்காக. அதுபோக வந்து ஸ்பைடர்மேன் அந்த ஸ்பைடர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து அந்த டாயையும் சேர்த்தாப்பில் வந்து ஒட்டிக்கலாம். அது நடுவில் வந்து ஒட்டினோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இதையும் நடுவில் வந்து ஒட்டிடுறேன். நீங்கள் டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரினாலும் நீங்கள் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாதி பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு. அடுத்து வேல்க்ரோவை வந்து 2 பார்ட் 2 சைடு வந்து அரைதான் வந்து உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்து ஒட்டிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அந்த இது நீங்கள் வந்து வாட்ச் மாதிரி வந்து கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இங்கேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த வேல்க்ரோ வந்து இங்கிட்ட ஒன்று ஒட்டிடுறேன். அதுக்கடுத்து அந்த சைடு கீழே வந்து இன்னொன்று இதை வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வாட்ச் மாதிரி வந்து வச்சுக்கலாம். 2 சைடு வந்து ஒட்டியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஐஸ் குச்சியை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஐஸ் குச்சியை வந்து நீங்கள் அந்த கார்ட்போர்ட் இருக்குது அந்த கரெக்டாக கைப்பிடி நடுவில் வந்து சென்டரில் கீழே வந்து கனெக்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா கொஞ்சம் வந்து அந்த கார்ட்போர்டுக்கு நடுவில் கேப் இருந்து அதில் கனெக்ட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் விட்டு வந்து அதை வந்து வெட்டிக்கோங்க. லைட்டாக வெட்டிட்டு அந்த இதை உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பெண்ட் ஆகும். இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம வயரிங் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா ஒரு 3-4 சுற்று நல்லா சுற்றிடுங்க. அப்படின்னா தான் வந்து பிஞ்சிட்டு வராமல் இருக்கும். அவ்வளோதான். அதையும் வந்து சேர்த்தாப்பில் வந்து வச்சு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெண்ட் ஆகும், ஆனால் உடையாது. அதுக்கடுத்து அந்த கார்ட்போர்டில் வந்து சைடாப்பில் வந்து அதை வச்சு நான் வந்து ஒட்டிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கேப் இருந்தனால உள்ளக்க வந்து வச்சு வந்து ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டிங்க அப்படின்னா நல்லா பெண்ட் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெண்ட் ஆகும், ஆனால் உடையாது. அதுக்கடுத்து ஒரு சின்ன பார்ட் வந்து ஐஸ் குச்சியில் வந்து எடுத்துக்கோங்க. ஐஸ் குச்சியில் எடுத்து அந்த இதை மேலே வந்து ஒட்ட போகிறோம்.
அதை வந்து சின்ன பார்ட், அதாவது அந்த ஹோலை வந்து அடைக்கிற மாதிரி இருந்தால் போதும். கொஞ்சம் தள்ளி கூட வந்து வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம வந்து இழுக்கும் போல அது சைடாப்பில் பெண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வச்சு நான் வந்து நல்லா ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வளைச்சோம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வளையும். ஸோ அந்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டிடுங்க. அதுக்கடுத்து நான் பேம்பு ஸ்டிக்கை வந்து எடுத்துக்கிறேன். அந்த ஸ்கெட்சுக்குள்ளே நல்லா வந்து போயிட்டு வர மாதிரியே ஒரு சின்ன குச்சை எடுத்துக்கோங்க. அது முன்னாடி வந்து நான் நூலை வந்து நல்லா வந்து ஒரு 2-3 முடிச்சு போட்டு நல்லா கெட்டி விட்டுக்கிறேன், வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம இன்னொரு பார்ட்டை வந்து நீங்கள் எங்கேயாவது கார்ட்போர்டில் வந்து ஒட்டினாலும் சரி, இல்லைன்னா சைடாப்பில் இந்த மாதிரி வச்சாலும் சரி, கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கிறோம். நம்மளுக்கு இந்த பார்ட்டை தான் வந்து உள்ளக்க வந்து வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். நம்மளுக்கு இது வந்து வெப் ஷூட்டர் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, நம்ம கையில் வந்து போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கைக்கு வந்து நல்லாவே சேருது. என்னோடய கை அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, அந்த வெல்க்ரோ வச்சிரும் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. சூப்பருங்க. இந்த வெப் ஷூட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபைனலாக நம்ம வந்து வெப் ஷூட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இது வந்து நான் டிசைன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்து மாட்டினதுக்கு அடுத்து கைக்கு வந்து கரெக்டாக தான் ஃபிட்டாக தான் இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து நல்லா கரெக்டாக இந்த மாதிரி வந்து வளையுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து முக்கியமாக நம்மளுக்கு ஷூட்டருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து வச்சா தான் போகும். சரி, ஓகே, இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சி இருக்குது பார்த்தீங்களா, பேம்பு ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து முன்னாடி வந்து நூலை வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து இந்த எண்டு நூலை வந்து நீங்கள் வந்து இதிலேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஜாயின் பண்ணாமல் கூட விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கனக்குள்ளே வந்து பக்கத்துலேயே இங்கனக்குள்ளேயே ஜாயின் பண்ணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து இதை வந்து அப்படியே வந்து மேலே வந்து வைக்க போகிறோம். இதில் ஜஸ்ட்டு வந்து உள்ளக்க வந்து வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து கரெக்டாக வந்து பிடிக்கும். அப்படி பிடிக்கல அப்படின்னா அப்படி பிடிச்சி நல்லா இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பிடிச்சிக்கிடுச்சா? இப்போ வந்து ஸ்பீடாக இப்படி வச்சோம் அப்படின்னா சட்டுன்னு அந்த பயிற்சி பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து நான் சடனாக வந்து வைக்கணும். அதாவது இந்த இப்படி வச்சுட்டு டக்குன்னு வச்சோம் அப்படின்னா செம்ம ஸ்பீடாக வந்து போகும், நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ரப்பர் பேண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் இதை வந்து செக் பண்ணி காட்டுறேன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. இது வந்து நல்லாவும் ஒர்க் ஆகுது. ஷூட்டர் வந்து அப்படியே வைக்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போகுது. ஏதாவது செடி மேலேனா பட்டுச்சு அப்படின்னா பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிறது, அப்படி இழுக்கும் போல வந்து நல்லா இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஒர்க் ஆகுது. ரொம்ப சிம்பிளான மெத்தட்லேயே நம்ம வந்து செஞ்சாச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.